வணக்கம். ஜோரா ஆன்மீகம். இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மயிலிறகு வீட்டில் பயன்படுத்துறதுனால அந்த வீட்டில் பண வரவு அதிகரிக்குமா அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மயிலிறகு நம்ம வீட்டில் இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த விதத்தில் உண்மை அப்படிங்கிறது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. மயிலிறகு வீட்டில் இருக்கிறது வந்து நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில வீட்டில் வந்து நெகட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். நெகட்டிவாக சாமி கும்பிட விடாமல், பூஜை பண்ண விடாமல், குலதெய்வம் கோயிலுக்கு அல்லது கோவிலுக்கு செல்ல விடாமல் ஏதாவது ஒரு தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டில் நெகட்டிவாக சம்திங் நடந்துகிட்டே இருக்கும். கெட்ட கனவுகள் வரலாம், அல்லது அந்த வீட்டிலே ஏதாவது ஒரு உருவம் நிற்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, மயிலிறகு வந்து 1 2லாம் இல்லாமல் ஒரு கொத்தா அப்படி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி மயிலிறகை உங்கள் வீட்டில் வைக்கிறதன் மூலமாக நிச்சயமாக அந்த எனர்ஜி இருக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் பெட்ரூமில் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இல்லை அது மட்டும் இல்லை, இது நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டி வரவிடாமையும் இருக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து வீட்டுக்கு வரும்போதே அந்த நெகட்டிவ் எனர்ஜியோடையே இருப்பாங்க. அந்த கண் திருஷ்டி ஏதாவது ரூபத்தில் வந்து அவங்களுக்கு வந்துடும். அந்த வீடை பார்த்தோன்னே, அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை பார்த்தோன்னே, வீட்டில் இருக்கிற மனுஷங்களை பார்த்தோன்னே கண்டிப்பாக கண் திருஷ்டி பட்டுட்டாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டு ஹாலில் வந்து அவங்க வந்து உட்கார்ற இடத்துக்கு நேராக நீங்கள் வந்து மயிலிறகு இப்படி வைக்கிறதன் மூலமாக கண் திருஷ்டி வரவே செய்யாது. ஏன்னா அழகான ஒரு பொருளை பார்க்கும்போது அதன் மேலே அது வந்து கண் திருஷ்டி பட்டுரும். அப்படிங்கும்போது நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் வீண் செலவுகள் ஏதாவது ஒன்று, இது வந்து பணவரவு அதிகரிக்குமாங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் வீண் செலவுகள் வந்து கம்மியாகுங்க. ஒரு சில பேருக்கு தேவையில்லாத செலவுகள் மாதம் வர ஆரம்பிச்சிடும். வரவு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முந்தையே அந்த வீண் செலவுகள் ரெடியாக நிற்கும். அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் வந்து மயிலிறகு வந்து இப்படி வைக்கிறது மூலமாக அந்த வீட்டில் வந்து வீண் செலவுகள் வரவே செய்யாது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, மயில் வந்து முருகரோட வாகனம். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணருக்கும் மிகவும் பிடித்தது மயிலிறகு. அப்படிங்கும்போது நம்ம இதை வீட்டில் வைக்கிறதன் மூலமாக தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் வந்து உங்கள் வீட்டோட தென்கிழக்கு பகுதி, பொதுவாகவே நம்ம கிச்சனில் வந்து அந்த தென்கிழக்கு பகுதியில் தான் நம்ம சமையல் பண்ணுவோம். அதாவது கிழக்கு பகுதியை பார்த்து அதுக்கு வலது பகுதியில் வந்து நீங்கள் மயிலிறகு வைக்கிறதன் மூலமாகவும் அந்த வீட்டில் வந்து சுக்கிர திசை ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலிறகு அப்படிங்கும்போது அது வந்து சுக்கிர பகவானோட ஆதிக்கம் நிறைந்தது. அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்கள் வீட்டு தென்கிழக்கு பகுதியில் இந்த மயிலிறகை கண்டிப்பாக வைக்கலாம். இதனால் வீண் செலவுகள், அதாவது உங்களுக்கு வரவு வருது, அது வீண் செலவாகுது அப்படிங்கும்போது மயிலிறகு உங்கள் வீட்டோட தென்கிழக்கு பகுதியில் நீங்கள் வைக்கும்போது நிச்சயமாக அந்த வீட்டில் வீண் செலவுகள் வரவே செய்யாதுங்க. இதை நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தூசி படியாமல் வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் எங்கள் வீட்டில் இருக்குது, ஆனால் அது வந்து இந்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு அந்த மாதிரி நடந்ததில்லை பாசிட்டிவாக அப்படின்னு சொல்கிறவங்க, உங்கள் வீட்டு மயிலிறகு வந்து தூசி படிஞ்சு அதுக்கப்புறம் ஒற்றையெல்லாம் அதோடு மிக்ஸ் ஆகி அப்படி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. மயிலிறகு அந்த மாதிரி தூசி படிஞ்சு ஒற்றெல்லாம் இருந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த மயிலிறகுக்கு உண்டான பவரே இருக்காது. அதனால் மயிலிறகு வந்து நீங்கள் தண்ணியில் முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மயிலிறகு மேலே வந்து ஜவ்வாது தடவி வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் வீடு பாசிட்டிவாக இருக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த சேனலில் நான் நிறைய ஆன்மீக தகவல் கொடுத்துருக்கேன், பணவரவுக்கு உண்டான வீடியோஸ் கொடுத்துருக்கேன், வீடு பாசிட்டிவாக இருக்க வேண்டிய வழிகளையும் சொல்லியிருக்கேன், மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன், வறுமை தரித்திரம் நீங்கிறதுக்கும் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை போய் பாருங்கள். நன்றி.